வணக்கம். திலங்காப ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பசிலுக்கு சொந்தமானது என கூறப்படும் மல்வானி வீட்டை கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். மட்டு சிறையிலிருந்து கைதி தப்பியோட்டம், போலீசார் வலைவீச்சு. அனுர அரசின் 159 மலர்களும் வாடிவிட்டன. சஜித்தின் குழுவை வளைக்க திரைமறைவு முயற்சி, சரித் விலாசல். ஆபத்தாகும் 48 மணி நேரம், சுமார் 3500 பேரை பாதித்த அனர்த்தம், மூடப்பட்ட வீதிகள். பல நாட்டு அதிகாரிகளுடன் இன்று கொழும்பு வரும் IOS சாகர் கப்பல். முதல்வர் விஜய் ஈழத்தமிழர்களுக்கு உதவ வேண்டும், பிரித்தானிய நாடாளுமன்ற குழு கடிதம். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக 30 சீன கப்பல்கள் செல்ல அனுமதித்த ஈரான், வெளியான காரணம். சூறாவளியால் 300 அடி தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்ட நபர், வைரலாகும் காணொளி. இப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். தொடர்பென விரிவான செய்திகள். உரிமையாளர் எவருமற்ற சொத்தாக கருதப்படும் மல்வானி பிரதேசத்தில் உள்ள காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் பாவனைக்காக கையளிக்குமாறு வலியுறுத்தி அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் நேற்று எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. மக்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் என தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது வழங்கிய வாக்குறுதியை நினைவூட்டியே மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இடவசதி குறைவாக காணப்படும் பல்கலைக்கழகங்களின் தேவைக்காகவும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காகவும் குறித்த சொத்துக்களை பயன்படுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த வீட்டிற்கு எவரும் உரிமை கோராத நிலையில் இது முன்னதாக நீதியமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டது. குறித்த வீட்டிற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்த பின்னணியிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பின்னர் குறித்த காணி மற்றும் வீட்டை ஏலத்தில் விற்பனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கடந்த அறகலிய போராட்ட காலத்தில் ஒரு குழுவினரால் இந்த வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டதில் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்திருந்தது. இந்த இடத்தில் சர்வதேச நீதிபதிகள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்த போதிலும் நீண்ட காலமாக அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையிலேயே உரிமையாளர் இல்லாத இந்த சொத்தை மாணவர் சமூகத்திடம் ஒப்படைக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வந்த சிறை கைதி ஒருவர் நேற்று வியாழக்கிழமை சிறை அதிகாரிகளின் காவலில் இருந்து தப்பியோடியுள்ளார். தேவபுரம் காளிகோவில் வீதி மொரக்கட்டாஞ்சேனியைச் சேர்ந்த பத்மராஜா டினேஸ் வயது 36 என்ற கைதியை தப்பியோடியுள்ளார். நபர் ஒருவருடன் சண்டையிட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இவருக்கு நீதிமன்றம் 3 மாத கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. சம்பவ தினமான நேற்று காலை சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இவரை கட்டுமான பணிகளுக்காக சிறைச்சாலைக்கு வெளியில் உள்ள பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மேசன் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் உத்தியோகத்தர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். தப்பியோடி தலைமறைவாகியுள்ள பத்மராஜா டினேஷை கைது செய்வதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் 159 மலர்களும் வாடிவிட்டன. நாட்டை ஆள தகுதியானவர்கள் இல்லாததால் சஜித் பிரேமதாசவின் குழுவினரை தேடி அரசு மீது மீன்பிடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க கேலி செய்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு தற்போது பாரிய உட்கட்சி பிளவுகளுக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகி தடுமாறி வருகின்றது. ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பர்களான குமார ஜெயக்கொடி நிலக்கரி மோசடியிலும் ஹர்ஷன சூரிய பெரும திரசேரி நிதி காணாமல் போனமைக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தகுதியானவர்கள் இல்லாமையால் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தம்முடன் இணைத்துக் கொள்ள அரசு திரைமறைவில் முயற்சித்து வருகின்றது. வரி மூலம் டிரில்லியன் கணக்கான பணத்தை அறவிடும் அரசு எரிபொருள், மின்சாரம் மற்றும் மருந்து விலைகளை உயர்த்தி மக்களை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. நீண்டகால போராட்டங்கள் மூலம் கட்டியெழுப்பப்பட்ட இந்த அரசை ஜனாதிபதியின் நண்பர்கள் இருவர் சீரழிப்பது குறித்து ஜேவிபி குழுவினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அத்துடன் 159 பேரை தவிர வேறு தகுதியானவர்கள் இல்லை என கூறி வந்த அரசு இன்று குழு இல்லாமல் திண்டாடுவதை எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தேடி வருவதன் மூலம் வெளிப்படுகிறது. வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் மீறி வரும் அரசு தங்களுக்குள் ஏற்பட்டுள்ள பிளவுகளை மறைக்கவே தேசிய அரசு என்ற போர்வையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வளைக்க பார்க்கின்றது. இதுவே அவர்களின் இறுதி முயற்சியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் கொரளைப்பற்று தெற்கு பிரதேச செயலக பிரிவில் சீரற்ற வானிலை காரணமாக ஒரு மரணம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் யாழில் நேற்றைய தினம் இளைஞர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். சுழிபுரம் மத்தி சுழிபுரத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை வின்சன் வயது 20 என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் தீவிரமாக காணப்படுவதுடன் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் அது இலங்கையை விட்டு விலகிச் செல்லும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை உருவாக்கும் முயற்சியின் தொடர்ச்சியாக 16 நாடுகளைச் சேர்ந்த பல்தேசிய குழுவினருடன் INS சுனைனா எனப்படும் IOS சாகர் கப்பல் இன்று கொழும்பை வந்தடைய உள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதனை அறிவித்துள்ளது. பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கென்யா, மலேசியா, மாலைத்தீவு, மொரிசியஸ், மொசாம்பிக், மியான்மர், சிங்கப்பூர், சீசெல்ஸ், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, தன்சானியா, தாய்லாந்து, திமோர் லெஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இதில் இணைந்துள்ளனர். இந்திய கடற்படை பயிற்சி நிறுவனங்களின் கூட்டு துறைமுக பயிற்சிகளை முடித்த பின்னர் 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி மும்பையில் இருந்து இப்பயணம் ஆரம்பமானது. தனது பயிற்சியின் பின்னர் இந்த கப்பல் மேற்கொள்ளும் 7வது பயணம் இதுவாகும். கடற்படை நடவடிக்கைகள், தகவல் தொடர்பு நடைமுறைகள், கடலில் உயிர் பாதுகாப்பு, தீயணைப்பு, சேத தடுப்பு, தேடுதல் மற்றும் கைப்பற்றுதல் நடவடிக்கைகள் மற்றும் மேம்பட்ட கப்பல் கட்டுப்பாட்டு பயிற்சிகள் போன்ற பல விசேட பிரிவுகள் இப்பயிற்சியில் உள்வாங்கப்பட்டுள்ளன. இப்பயணத்தின் போது இலங்கை கடற்படையின் மேற்கு கடற்படை பிராந்திய தளபதி மற்றும் கடற்படை பிரிவின் அதிகாரிகளை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விஜயமானது கடல்சார் பாதுகாப்பிற்காக கடல்சார் பங்காளிகளுக்கிடையே ஆழமான உறவையும் ஒத்துழைப்பையும் வளர்க்கும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஈழத்தமிழர்களின் நியாயமான அரசியல் உறுத்துக்களின் அடிப்படையில் நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து நெருக்கமாக பணியாற்ற தயார் என பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி குழுவின் சார்பாக தொழில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவோன் மெக்டோனா மற்றும் உமா குமரன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்து அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயின் ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களுக்கும் முக்கியமானது என இருவரும் தெரிவித்துள்ளனர். இதன்படி விஜயின் ஆட்சி காலத்தில் அனைத்து மக்களின் ஜனநாயக விழுமியங்கள் கட்டியெழுப்பப்படும் என தாம் நம்புவதாக கூறியுள்ளனர். இதற்கமைய பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழ் சமூகம் தமிழ்நாட்டுடன் ஆழமான மற்றும் நீடித்த பிணைப்பை கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. 3 நாள் பயணமாக ட்ரம்ப் சீனா சென்றார். இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அழைப்புக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆதரவு தெரிவித்தார். அதேவேளையில் ட்ரம்பின் ஹோர்முஸ் ஜலசந்தியை இராணுவமயமாக்குதல் திட்டத்திற்கு ஷி ஜின்பிங் எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஈரான் 30 கப்பல்களை ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்தே உள்ளது. ஆனால் இந்நீர்வழி வழியாக செல்லும் போது அவை ஈரானிய கடற்படை படைகளுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பரேலியில் வீசிய கடுமையான புயலின் போது தகரத்தை பிடித்துக் கொண்டிருந்த நபர் சுமார் 300 மீட்டர் உயரம் வரை தூக்கி வீசப்பட்டுள்ளார். குறித்த நபர் புயலில் இருந்து தப்பிக்க திருமண மண்டபத்தில் இருந்த தகரத்தை பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது பலத்த காற்றினால் தகரத்துடன் அவரும் காற்றில் தூக்கி வீசப்பட்டார். சுமார் 300 மீட்டர் வரை தூக்கி வீசப்பட்டதால் அவருக்கு கைகள் மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான காணொளி காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இதேவேளை பல்வேறு மாவட்டங்களில் பெய்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக 50க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.